பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் மனிதன் அடக்குகிறான், அதை ஆளுகை செய்கிறான். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮೃಗಗಳನ್ನು ಮನುಷ್ಯರು ಆಳುತ್ತಾನೆ. யானையாகட்டும், சிங்கமாகட்டும், காட்டில் உள்ள ஒவ்வொரு விலங்குகளாகட்டும், அதை அடக்கி ஆள மனிதனுக்கு தெரிந்திருக்கிறது. ಆನೆ ಆದರೂ ಸರಿ, ಸಿಂಹ ಆದರೂ ಸರಿ, ಕಾಡಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಮನುಷ್ಯನು ಅವನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ಗೆ ತಗೊಂಡು உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் அடக்கி ஆளுகிறான். ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮೃಗಗಳನ್ನು ಮನುಷ್ಯರು ಆಳುತ್ತಾರೆ. எல்லா விலங்குகளையும் கூண்டிலே அடைக்கிறான். ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. எல்லா விலங்குகளையும் பிடிச்சு என்ன பண்றான்? சிங்கத்தை கூட பிடிச்சு கூண்டில் அடைக்கிறான். ಸಿಂಹವನ್ನು ಹಾಕಿ ಬೇಡಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் அடக்கி ஆள நினைக்கிற எவ்வளவு பெரிய விலங்கானாலும் கூண்டில் அடைத்து விடுகிறான். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೃಗವಾದರೂ ಸರಿ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಆಳ್ತಾರೆ. ஆனா ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಜೀವಕ್ಕೆ ಮಾತ್ರ அதை அடக்கி ஆள அவனால முடியல. ಅದನ್ನು ತಗ್ಗಿ ಆಳುವುದಕ್ಕೆ அதை பார்த்தா இவன் தான் போய் கூண்டுக்குள்ள அடைகிறான். ಅದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಇವನೇ ಗುಹೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರ್ಕೊಳ್ತಾನೆ. அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ಅದು ಏನಾಗಿರ್ಬೋದು ಅಂತ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஒண்ணு இல்ல, கொசு. ಏನು ಇಲ್ಲ, ಸೊಳ್ಳೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. கொசுக்கு பயப்படாத மனுஷன் ஒருத்தரும் இல்ல, இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். பயப்படாத மனுஷ ஒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. நான் சிங்கத்துக்கு பயப்பட மாட்டேன், பாம்புக்கு பயப்பட மாட்டேன் சொல்லுகிறவங்க எல்லாம் கொசுக்கு பயப்படுறான். ನಾನು ಸಿಂಹಕ್ಕೆ ಎದುರಲ್ಲ, ಹಾವಿಗೆ ಎದುರಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋರೆಲ್ಲ ಸೊಳ್ಳೆಗೆ ಎದುರು. அல்லேலூயா. சின்ன ஒரு கொசு வந்த உடனே இவன் தான் வலைய போத்திக்கிறான். ಚಿಕ್ಕ ಒಂದು ಸೊಳ್ಳೆ ಬಂದ್ರೆ இவன் தான் டோர் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். ಬಾಗಿಲು ಎಲ್ಲ ಮುಚ್ಕೊಂಡು ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த கொசு நம்மள விடுவதாக இல்ல. ಆದ್ರೆ ನೋಡಿ ಆ ಸೊಳ್ಳೆ ನಮ್ಮ எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா என்ன பண்ணிடுது? ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗ ಸಿಕ್ಕಿದ್ರೆ நீங்க நைட்ல போத்திட்டு படுத்திருப்பீங்க. ನೀವು ನೈಟ್ ಅಲ್ಲಿ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಮಲ್ಕೋಬೇಕು. நாம என்னதான் எல்லாம் உதறிட்டு படுத்தாலும் ಎಲ್ಲ ಒದಿಸ್ಕೊಂಡು திடீர்னு காதுல ஒரு ரிங்கார சவுண்ட், ಸಡನ್ ಆಗಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ, ஒரு கொசு உள்ள வந்துட்டு இருக்கும். ಒಂದು ಸೊಳ್ಳೆ ಒಳಗಡೆ ஆனா அது நமக்கு இம்சை கொடுக்கும் பாருங்க. ಆದ್ರೆ ಅದು ನಮ್ಗೆ ಒಂದು ಹಿಂಸೆ ಕೊಡುತ್ತೆ, தூங்கவே விடாது. ನಿದ್ದೆ நாம ಮಾಡುವುದಕ್ಕೆ என்ன நினைப்போம்? எப்படா இது உள்ள வந்துச்சு? ಹೇಗಪ್ಪ ಇದು ಒಳಗಡೆ ಬಂತು? எல்லாம் தான் பண்ணமே. ಎಲ್ಲ ಮಾಡಿದೀವಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த கொசுவும் கொசுவத்திக்கு பயப்படுறதே இல்லை. ಇವತ್ತು ಯಾವ ಸೊಳ್ಳೆನೂ ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿ ಹೆದರೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கொசு என்ன பண்ணுதுன்னா, ಸೊಳ್ಳೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂದ್ರೆ கொசுவத்தி மேல உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு போகுது. ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡು ಚಳಿ ಕಾಯ್ಕೊಂಡಿರೋ. அல்லேலூயா. கொசுவத்தி ஏத்துறீங்கன்னா எப்படி எல்லாம் ஓடிடும் நினைப்பாங்க. ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿ ಅನ್ಸಿದ್ರೆ ಎಲ್ಲ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಓಡೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா எல்லா கொசுவும் அந்த சொல்லை பத்தி மேலே அந்த அந்த கொசுவத்தி மேலேயே லைனா உட்கார்ந்து இருக்குது. ಆದ್ರೆ ಎಲ್ಲ ಸೊಳ್ಳೆಯೂ ಆ ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿಯ ಮೇಲೆನೆ ಕೂತಿದೆ. அது ஓடுறதா இல்ல, ಅದು ಓಡುತ್ತೆ. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. ಹೇಗಂದ್ರೆ ಹಾಗಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன கொசு எப்படியாச்சும் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அது வழியா வந்துருது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸೊಳ್ಳೆ ಹೇಗಾದ್ರೂ ಜಾಗನ ಕಂಡುಹಿಡ್ಕೊಂಡು ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. எவ்வளவு காரியங்களை அடக்கி ஆள தெரிஞ்ச மனிதனுக்கு ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತನ್ನ ಮನುಷ್ಯರ ಆಳುವ. ஆனா கொசுவை பார்த்தா ஒரு பயம் தான். ಆದ್ರೆ ಸೊಳ್ಳೆಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಭಯ. அதனாலதான் கொசுவால வர வியாதிகள் நிறைய இருக்கு. ಅದರಿಂದ ಸೊಳ್ಳೆ சொல்லுங்க பாடம், கொசுவால என்ன வியாதி வந்தது? மலேரியா. இப்ப பயமுறுத்துற ஜனங்களை பயமுறுத்துறா டெங்கு. டெங்கு எதால வருது? கொசுவால வருகிறது. அதனால கொசுவை பார்த்தா இன்னைக்கு பயப்படாத மனுஷனே கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் கொசுவை பார்த்தா இவனே கூண்டுக்குள்ள வலைக்குள்ள போய் உள்ள புகுந்துக்கிறான். ಅದಕ್ಕೆ ಸೊಳ್ಳೆ ನೋಡಿದ್ರೆ ಸೊಳ್ಳೆ ಪರದನಲ್ಲಿ ಇವನು ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. பிசாசுக்கு எவ்வளவு இடம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ಸೈತಾನನಿಗೆ ಎಷ್ಟು ಜಾಗ ಬೇಕು? ஒரு ஊசி நுழையக்கூடிய ஒரு இடம் கொடுத்தா போதும். ಸೂಜಿ ಒಳಗೆ ಹೋಗುವಂತ ಜಾಗ ಇದ್ರೆ ಸಾಕು. இடம் கொடுக்கிறதுனா என்ன பாஸ்டர்? ಜಾಗ ಕೊಡುವುದಂದ್ರೆ ಏನು ಪಾಸ್ಟರ್? அல்லேலூயா. 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 நான் சொல்றது புரியுங்க. பிசாசு நம்ம வாழ்க்கையில நுழைவதற்கான வழி எது? ಸೈತಾನನು ನಮ್ಮ ಜೀವನದೊಳಗೆ ಬರುವ ದಾರಿ ಯಾವುದು? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்போ வீக்கா ஆகுறோமோ, ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಬಲವೀನವಾಗ್ತೀರೋ அப்பவே நம்முடைய வாழ்க்கையில பிசாசு வருவதற்கான வழிகள்